ஒரு சீடன் நீண்டதூர பயணம் மேற்கொள்வதால் வர நாளாகும் என்பதால் பயணத்திற்கான உடைமைகளெல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு சீடன் அங்கு வந்து, உன்னை குருநாதர் அழைக்கிறார் என்று அழைப்பு விடுத்தான். அப்போது உடனடியாக அந்த சீடனும் அங்கு விரைந்து சென்று குருநாதரின் பாதக்கமலங்களில் வீழ்ந்து வணங்கி எழுந்து நின்றான். உடனடியாக அந்த குருநாதர் கன்னத்தில் பலார் என்று அடித்தார். அதிர்ந்து போன ஐயமுற்ற அந்த சீடன், பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் அச்சப்படுகிறார்கள். என்ன ஆயிற்று, திடீரென்ற குருநாதர் அடித்து விட்டாரே என்று. இவன் சுதாரித்து கொண்டு, சுவாமி, நான் என்ன பிழை செய்தேன்? தாங்கள் அடிப்பதற்கு என்ன காரணம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். மகனே, நீ எந்த ஒரு பிழையும் செய்யவில்லை. நீ நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சீடர்கள் தலை சிறந்த சீடன். ஆனால் நீ ஞானம் பெறுவதற்காக வெகு தொலை சென்று கொண்டிருப்பாய். ஞானத்தை பெற்று வந்த பிறகு உன்னை அடிக்கின்ற தகுதி எனக்கு இல்லாமல் போய்விடும். ஆகையால் நீ ஞானத்தை பெறுவதற்கு முன் உன்னை அடித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டேன், உன்னை அடித்தேன் என்று சொன்னார். அன்பு நண்பர்களே, அதிர்ச்சியை கொடுப்பதும் பின்பு அதிர்ச்சியிலிருந்து மீள்வதும் ஒரு வகை தியானமே ஆகும். இதை என்ன என்று சொல்லுவதல்ல, எல்லாவற்றிலும் தியானம் இருப்பதாக ஜென் சொல்லுகிறார். பேசுவது, நடப்பது, சாப்பிடுவது, சிரிப்பது, தூங்குவது, தொழில் செய்வது, இப்படி தியானம் என்பது அனைத்து ரூபங்களில் இருக்கும். அதை உணர்த்தவே ஒரு சீடனுக்கு பரிச்சயம் செய்தார் என்பது ஒரு ஜென் குருவின் கதையாக இதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.